சர்வ சர்வ ஏகாதசி மார்கழி 30 சர்வ ஏகாதசி. இந்த ஒரு நாளில் நீங்கள் சர்வ ஏகாதசி நாளான இன்று விஷ்ணுவை மனதார நினைத்து விஷ்ணு பகவானுக்கு அவருடைய அருளை நீங்கள் உடனடியாக பெறணும் அப்படின்னா அதுக்கு இந்த சர்வ ஏகாதசி மிகவும் ஒரு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதுவும் இந்த மார்கழி 30 இந்த ஒரு மார்கழி மாதத்தில் வருகின்ற சர்வ ஏகாதசியானது அதிக அளவு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஏகாதசியாக கண்டிப்பாக விளங்குவோம். எனவே இந்த ஒரு நாளில் ஏற்றப்படும் இந்த ஒரு தீபம் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளாக இருக்கட்டும், தடைகளாக இருக்கட்டும், துன்பங்கள் என அனைத்தையும் நீக்கி ஒரு சக்தி கொண்டதாக உங்களை நம்ப வைக்குமாம். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு விளக்குகளை நீங்கள் ஏற்றுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நாளில் நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம், அந்த ஒரு தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத முழுமைக்கும் காணலாம். முதலாவதாக நெய் விளக்கு. பெருமாள் அல்லது விஷ்ணுவோட உருவகப்படத்தை உங்களுடைய வீட்டு பூஜை அறைக்கு முன்பு வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துவிட்டு ஒரு அகல் விளக்குல பசுனை ஊற்றி நீங்க ஏற்ற வேண்டும். இது பாவ நிவாரணம், மன அமைதி, குடும்ப நலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வைகுண்ட வாசல் திறக்கும் சக்தியை தரும் விளக்கு என்று சாத்திரங்கள் இந்த ஒரு நெய் விளக்கை கண்டிப்பாக கூறுகிறது. முடிந்த நெய் விளக்குடன் பசுனை இருக்கல்லவா, அந்த பசும்பாலால் செய்யப்பட்ட நெய்யை நீங்க ஊற்றி ஏத்துனீங்கன்னா கண்டிப்பா இது பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக எண்ணெய் விளக்கு. கடன், பொருளாதார சிக்கல், தடை நீங்க இந்த ஒரு விளக்கை நீங்க ஏற்றலாம். இந்த ஒரு விளக்கை நீங்க மாலை நேரத்தில் அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுடைய வீட்டில் எள்ளை வைத்து எண்ணெய் ஏற்றுவது மிகவும் நல்லது. அடுத்ததாக 5 திரி விளக்கு, அதாவது பஞ்ச தீபம். இது உங்களுடைய வீட்டில் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா கடைகள்ல இருந்து நீங்க வாங்கிக் கொள்ளலாம். கடைகளில் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பஞ்ச தீபம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்படி பஞ்சதீப விளக்கு கடைகளில் கிடைக்காதவங்க நீங்களே உங்களுடைய வீட்டில் நெய்யோ அல்லது எண்ணெய் இருக்கல்லவா, எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு மண்ணகல் விளக்குல 5 எண்ணிக்கையில திரியை வைத்துக்கோங்க. திரியை வைத்துட்டு அந்த ஒரு விளக்கை ஏற்றலாம். முடிந்த அளவுக்கு கடையில் வாங்கிக் கொள்வது மிகவும் நல்லது. 5 திரிகள் வைத்து நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி இந்த ஒரு தீபத்தை ஏற்றணும். இது பஞ்சபூத தோஷங்களை நீக்கிவிடும். வீட்டில் எதிர்மறையாக இருக்கக்கூடிய சக்தியை நம்மளை விட்டு அதை விலக்கி விடுமோ அதற்கு இந்த ஒரு தீபமானது பயன்படுகிறது. இந்த ஒரு தீபத்தையும் நீங்க ஏற்றுங்க. முக்கியமா இந்த ஒரு தீபங்களை எல்லாம் நம்ம எப்படி ஏற்றணுங்கிற சில விதிமுறைகள்ங்கிறது இருக்கு. காலையில குளித்து சுத்தமான ஆடையை நம்ம அணிந்து கொள்ளணும். அப்படி குளித்துட்டும் சுத்தமான ஆடைகள் அணிந்து கொண்டு தான் இந்த விளக்குகளை நம்ம ஏற்றணும். பூஜை அறையை சுத்தம் செய்து பெருமாள் படத்தின் போது நம்ம கோலம் போட்டுக்கொள்வது. பெருமாள் படத்தின் முன்பு கோலங்கள் போட்டு அந்த கோலத்துக்கு நடுவுலையும் ஒரு விளக்கை ஏற்றுவது மிகவும் சிறப்பு. விளக்கை ஏற்றும் பொழுது மனதில் இதை வேண்டிக்கோங்க. ஓம் நமோ நாராயணாய நமக்கு. இந்த தீபம் என்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை அகற்றட்டும், என் வீட்டில் அமைதி, வளம், நலம் நிலைத்திருக்கட்டும் அப்படின்னு இதை நீங்க கூறணும். இதை நீங்க கூறிட்டு அதுக்கப்புறமா ஒரு முறை இதை நீங்க கூறுங்க. கூறிட்டு 108 முறைகள் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நீங்க 108 முறை கூறுங்க. பெரிய அளவு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். முக்கியமா விளக்கேற்றுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு இருக்கு. பாவங்கள் நீங்கும், மனக்குழப்பங்கள் உங்களை விட்டு விலகும், பயமும் உங்களை விட்டு குறைய தொடங்கும், வீட்டில் அமைதியும் நிலவும், பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும், விஷ்ணு அருள் நிரந்தரமாக உங்களுக்கு கிடைக்கும். சர்வ ஏகாதசி என்று ஒரு சில அகல் விளக்கை கூட பக்தியுடன் நீங்க ஏத்துனீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு 1000 மடங்குகளுக்கு சமமான ஒரு புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு விளக்கத்தான் ஏற்றணும் கிடையாது. முடிந்த அளவுக்கு உங்களால் எந்த ஒரு விளக்கை ஏற்ற முடியுமோ அந்த ஒரு விளக்கை ஏத்துங்க, அதுவும் போதுமானதுதான். எனவே இந்த ஒரு செய்தியை மறக்காம நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு செய்தியை செய்ய சொல்லி அவர்களுக்கும் வலியுறுத்துங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.